2050க்கு பிறகு உலகம் யாருடையது தெரியுமா? ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னு நினைக்கிறீங்களா? தவறு. அடுத்த 25 வருடம் ஒரே இண்டஸ்ட்ரி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ வேலை பறிக்காது. ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் வேலை பறிக்க போறாங்க. 2050க்கு பிறகு டிகிரிஸ் முக்கியம் இல்ல, ஸ்கில்ஸ் முக்கியம். ஆயில் எரா முடிஞ்சிட்டு இருக்கு, டேட்டா எரா ஆரம்பிச்சிருக்கு. 2050இல் ரிச்சஸ்ட் நாடு யார் தெரியுமா? அதிக நிலம் வைத்த நாடல்ல, அதிக படை வைத்த நாடல்ல, அதிக ஆல்கரிதம்ஸ் வைத்த நாடு. செமிகண்டக்டரை கண்ட்ரோல் பண்றவன் ஏஐயை கண்ட்ரோல் பண்ணுவான். ஏஐயை கண்ட்ரோல் பண்றவன் எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுவான். எக்கானமியை கண்ட்ரோல் பண்றவன் பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுவான். அதுதான் 2050 பவர் செயின். அமெரிக்கா ரிசர்ச் டாமினன்ஸை காக்க போராடுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ். சீனா மேனுஃபேக்சரிங் மூலம் சிஸ்டம் பில்ட் பண்ணுது, சைனா. இந்தியா டேலண்ட் இருக்கு, பாப்புலேஷன் அட்வான்டேஜ் இருக்கு, பிரெயின் இருக்கு. ஆனா கொஸ்டின் ஒன்னு, நாம் கிரியேட்டர்ஸ் ஆக போகிறோமா அல்ல கன்சியூமர்ஸ் ஆகவே இருப்போமா? 2050க்கு பிறகு உலகம் இரண்டு வகை: டெக்னாலஜி உருவாக்குறவர்கள், டெக்னாலஜிக்கு அடிமையாகிறவர்கள். நீ எந்த பக்கம்?